Hello everyone, welcome to VM Commerce. This is Meenakshi. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி யூனிட் அண்ட் டிப்ரிசியேஷன் சாப்டர் ப்ராப்ளம் நம்பர் 11 12 பார்க்க போகிறோம். நம்ம ப்ரீவியஸாக பார்த்த எக்ஸசைஸ் நம்பர் 1 to 10 ப்ராப்ளம்ஸ் வந்து ஸ்ட்ரைட் லைன் மெத்தடில் பார்த்தோம். இனிமேல் நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு மெத்தட், அதாவது செகண்ட் மெத்தட் ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தடில் ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். அதில் எப்படி நம்ம அமௌண்ட் ஆஃப் டிப்ரிசியேஷன் கேல்குலேட் பண்ணுறதுன்னு. ஸோ ஃபஸ்ட்டு 10 ப்ராப்ளம்ஸும் ஸ்ட்ரைட் லைன் மெத்தட், ரிமைனிங் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே டிமினிஷிங் பேலன்ஸ் மெத்தட், அதாவது ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தட். இங்கே வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ப்ராப்ளம்ஸ்க்கு மேலே 11th ப்ராப்ளம்லேருந்து ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தட். சி an asset is purchased for rupees 50,000. Rate of depreciation 15%. Calculate the annual depreciation for the first 2 years under diminishing balance method. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ரிட்டன் டவுன்னு கொடுத்துருக்குறாங்க, இங்கே ப்ராப்ளமில் டிமினிஷிங் பேலன்ஸ் மெத்தடுன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே அதான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். டிமினிஷிங் பேலன்ஸ், ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தட், ரெடியூசிங் பேலன்ஸ் மெத்தட் எல்லாத்துக்குமே ஒரே நேம் தான். எப்படி வந்து ஸ்ட்ரைட் லைனுக்கு ஸ்ட்ரைட் லைன் மெத்தட், ஒரிஜினல் காஸ்ட் மெத்தட், ஃபிக்ஸட் இன்ஸ்டால்மெண்ட் மெத்தட் அப்படின்னு 3 நேம்ஸ் இருக்கோ, அதே மாதிரி தான் இதுவுமே. டிமினிஷிங் பேலன்ஸ், ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தட், ரெடியூசிங் பேலன்ஸ் மெத்தட் எல்லாமே ஒரே மீனிங் தான், ஒரே மெத்தடு தான். ஸோ இது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், கன்ஃபியூஷன் இல்லாமல். ஒவ்வொரு தடவையும் ப்ராப்ளமில் டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ரிட்டன் டவுன் வேல்யூ, ரெடியூசிங் பேலன்ஸ், டிமினிஷிங் பேலன்ஸ்னு எல்லாமே ஒரே மாடல். ஓகே, இது வந்து ரொம்ப சிம்பிள். அசட்டோட அமௌண்ட்டு கொடுத்துட்டாங்க, டெப்ரிசியேஷன் பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க. ஸோ 2 இயர்ஸ்க்கு டிமினிஷிங் பேலன்ஸில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போது ரிட்டன் டவுன், டிமினிஷிங், ரெடியூசிங் எல்லாத்துக்கும் ஒரே மீனிங். என்ன மீனிங்? அதாவது அமௌண்ட்டு வந்து குறையுது. ரைட் ஆஃப் அப்படின்னாலே நம்ம பார்த்துருக்கோம், அதாவது கம்மி பண்ணுறது, மைனஸ் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஓகே, இப்போது இந்த காஸ்ட் ஆஃப் த அசட்டில் டெப்ரிசியேஷன் அமௌண்ட்டை மைனஸ் பண்ணி வர்றது தான் புக் வேல்யூன்னு நம்ம பார்த்துருக்கோம், ஸ்ட்ரைட் லைன் மெத்தட்லேயே பார்த்துருக்கோம். ஆனால் ஸ்ட்ரைட் லைன் மெத்தடுக்கும் ரிட்டன் டவுனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஸ்ட்ரைட் லைன் மெத்தடில் எல்லாமே ஒரிஜினல் காஸ்ட், அதாவது ஒவ்வொரு வருஷமுமே ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் த மிஷினரியில் தான் நம்ம கண்டுபிடிப்போம். ஆனால் இங்கே ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தடில் நம்ம ஒவ்வொரு வருஷமும் அந்த புக் வேல்யூ ஆஃப் த மிஷினரி அதில் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, டெப்ரிசியேஷன் ரைட் ஆஃப் பண்ணி வர்ற அமௌண்ட்டில் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சி ஃபஸ்ட்டு ப்ராப்ளம், இந்த 11th ப்ராப்ளமில் காஸ்ட் ஆஃப் த அசட் வந்து 50,000 கொடுத்துருக்காங்க, 15% கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட் இயர் டெப்ரிசியேஷன், இதில் நமக்கு டேட்டு எதுவுமே இயர் எதுவுமே மென்ஷன் பண்ணலை, ஜஸ்ட்டு பர்ச்சேசிங் ப்ரைஸ் கொடுத்துட்டு 2 இயர்ஸ்க்கு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ இங்கே நம்ம டேட் காலம் ஒன்றுமே மென்ஷன் பண்ண வேணாம். ஃபஸ்ட் இயர் டெப்ரிசியேஷன் 50,000 into 15%, அந்த காஸ்ட் ஆஃப் த அசட்டில் நம்ம கண்டுபிடிக்கிறோம். 50,000 into 15%, நமக்கு கிடைக்கிற டெப்ரிசியேஷன் 7,500. இப்போ 50,000 minus 7,500 we are getting 42,500. இதுதான் 1 இயர் முடிஞ்ச உடனேயே அந்த அசட்டோட வேல்யூ. ஓகே, செகண்ட் இயர் பிகினிங்கில் அந்த அசட்டோட வேல்யூ எவ்வளோ இருக்குது? 42,500. ஸோ டெப்ரிசியேஷனை ரைட் ஆஃப் பண்ணி, ரெடியூஸ் பண்ணி, டிமினிஷிங் பண்ணி, அதான் மீனிங். எல்லாமே நம்ம பண்ணுறது, அதனால தான் 3 வேர்டுக்கும் ஒரே மீனிங் கொடுத்துருக்குறாங்க. 42,500 இதுதான் புக் வேல்யூ ஆஃப் த மிஷினரி. ஸோ இப்போ இந்த புக் வேல்யூவில் தான் நம்ம செகண்ட் இயர் டெப்ரிசியேஷன் கண்டுபிடிக்கிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 42,000ல் 42,500ல் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இதே ஸ்ட்ரைட் லைன் மெத்தடுனா ஒவ்வொரு வருஷமும் நம்ம இந்த 50,000ல் தான் கண்டுபிடிச்சிருப்போம். ஆனால் ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தடில் இந்த புக் வேல்யூ ஆஃப் த மிஷினரியில் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ 42,500 அதே பர்சன்டேஜ் தான், 15% நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, இப்போ இந்த 20 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 425 into 15 we are getting 6,375. ஓகே, ஸோ இப்போ 42,500ல் இந்த 6,375 மைனஸ் பண்ணோன்னா we are getting 36,125. இதுதான் புக் வேல்யூ ஆஃப் த மிஷினரி. ஸோ 2 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த அசட்டோட வேல்யூ எவ்வளோ இருக்குது, இவ்வளோ தான். ரொம்ப சிம்பிள் தான். நம்ம இதே ப்ரொசீஜர் தான் எங்கே அந்த ஸ்ட்ரைட் லைன்லேயும் இதே மாதிரி மைனஸ் பண்ணி காமிச்சிருப்போம். ஆனால் இந்த
ஒரிஜினல் காஸ்ட்டில் தான் நம்ம டெப்ரிசியேஷன் கண்டுபிடிச்சோம் ஒவ்வொரு வருஷமும். இந்த ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தடில் மட்டும் நம்ம புக் வேல்யூவில் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் இயர் மட்டும்தான் அந்த ஒரிஜினல் காஸ்ட்டில், அதாவது பர்ச்சேசிங் எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்களோ அதில் கண்டுபிடிப்போம். ஸோ அடுத்தடுத்த வருஷம் நம்ம இந்த மைனஸ் பண்ணி வர்ற அமௌண்ட் இந்த புக் வேல்யூவில் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அது 3 இயர்ஸ்க்கு கொடுத்துருந்தாலும் 2 இயர்ஸ்க்கு கொடுத்தாலும் அதே ப்ரொசீஜர் தான். ஸோ வெரி சிம்பிள் ப்ரொசீஜர். ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தடு வந்து நம்ம ரைட் ஆஃப் பண்ணிட்டு வர்ற புக் வேல்யூவில் கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் 12th ப்ராப்ளமும் பார்த்துடலாம். ஏன்னா இது ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம், அதனால 2 ப்ராப்ளமும் சேர்த்து ஒரே வீடியோவில் கொடுத்துருக்கேன். See, a boiler was purchased on 1st January 2015 from abroad for 10,000. Shipping charges 2,000. Import duty 7,000. Installation charges 1,000. So இப்போ பர்ச்சேசிங் ப்ரைஸு, ஷிப்பிங் சார்ஜஸ், இம்போர்ட் டியூட்டி, இன்ஸ்டாலேஷன் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா ஃபாரின்லேருந்து வாங்குறாங்க. ஸோ இங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிற அசட் வந்து பாய்லர். அப்போ ஒரிஜினல் காஸ்ட் வந்து பர்ச்சேசிங் ப்ரைஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ப்ளஸ் இம்போர்ட் டியூட்டி ப்ளஸ் இன்ஸ்டாலேஷன். இந்த 4 அமௌண்ட்டையும் ப்ளஸ் பண்ணோன்னா we are getting 20,000. ஸோ ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் த பாய்லர் என்னது 20,000. அடுத்து calculate the depreciation for first 3 years 10%. அப்போ depreciation 10% on diminishing balance method. அப்போ மெத்தடு diminishing balance method. அக்கௌண்ட்ஸ் எப்போ க்ளோஸ் பண்ணுறாங்க 31st December. அதையும் மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ அகெயின் அண்ட் அகெயின் நான் ரிப்பீட்டடாக ஏன் சொல்கிறேன் அப்படின்றத பார்த்துக்கோங்க. இந்த ப்ராப்ளமை பொறுத்த வரைக்கும் லைன் பை லைனாக ரீட் பண்ணி ப்ராப்ளமில் கொடுத்துருக்கிறத எடுத்து எழுதிக்கோங்க. ஏன்னா டெப்ரிசியேஷன் பர்சன்டேஜ் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. மெத்தடை வந்து சரியாக ரீட் பண்ணாமல் ஸ்ட்ரைட் லைன் மெத்தடில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணிடுவாங்க. ஸோ ப்ராப்ளமில் கொடுத்துருக்கிறத இப்படி எழுதிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம எல்லாமே எழுதிட்டோம். ஒரிஜினல் காஸ்ட் 20,000, டெப்ரிசியேஷன் 10%, மெத்தட் என்ன, இயர் எண்டிங் வந்து 31st December. இப்போ பர்ச்சேசிங் டேட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1st January 2015 கொடுத்துருக்குறாங்க. 3 இயர்ஸ் கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. சரி, ஸோ இப்போ கேல்குலேட் பண்ணுறோம். 1/1/2015 பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க. காஸ்ட் ஆஃப் த பாய்லர் வந்து 20,000. இப்போ ஃபஸ்ட் இயர் 15, அதாவது 1/1 இயர் எண்டிங் என்னது டேட்டு 31st December. அப்போ 1/1/15லேருந்து 31/12/15 வந்து 20,000 இன்ட்டு 10%, 2,000 மைனஸ் பண்ணால் 18,000. இதுதான் புக் வேல்யூ ஆஃப் த மிஷினரி. இப்போ நெக்ஸ்ட் இயர்க்கு கண்டுபிடிக்கும் போது இந்த 18,000 தான் எடுத்துக்க போகிறோம். இங்கே பாருங்கள், 1/1/2016 to 31/12/2016. ஸோ இது ஒவ்வொரு வருஷமும் ஃபுல் இயருக்கும் அவங்க கேல்குலேட் பண்ணுறாங்க. ஸோ 18,000 இன்ட்டு 10/100 1800. ஓகேவா? ஸோ இந்த 18,000 தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். புக் வேல்யூவை தான் செகண்ட் இயருக்கு எழுதியிருக்கோம். ஸோ 18,000ல் 10% கண்டுபிடித்தா 1,800. ஸோ 18,000லேருந்து 1,800 மைனஸ் பண்ணால் 16,200. இப்போ தேர்ட் இயர் கண்டுபிடிக்கிறோம். 1/1/17 to 31/12/17. இதுதான் தேர்ட் இயரோட டேட்டு. தேர்ட் இயர் டெப்ரிசியேஷன் கண்டுபிடிக்கும் போது இந்த புக் வேல்யூ மைனஸ் பண்ணி வந்திருக்கிற அமௌண்ட்டு இந்த 16,200 நம்ம எடுத்துக்கணும். ஸோ 16,200 இன்ட்டு 10% 1,620 மைனஸ் பண்ணோம்னா ஃபைனலாக லாஸ்ட்டு நம்ம 3 இயர்ஸ் எண்டில் அதனுடைய புக் வேல்யூ எவ்வளோ இருக்குது 14,580. ஸோ இதுதான் வந்து ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தட் கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ரொசீஜர். ஒரிஜினல் காஸ்ட்டு, ஸ்ட்ரைட் லைன் மெத்தட், ஃபிக்ஸட் இன்ஸ்டால்மெண்ட் மெத்தட். அந்த இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மெத்தடில் எல்லா இயரும் நம்ம இந்த ஒரிஜினல் காஸ்ட்டை எடுத்துப்போம். ஆனால் ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தடில் ஃபஸ்ட் இயர் மட்டும்தான் இந்த ஒரிஜினல் காஸ்ட் இருக்கும். அடுத்தடுத்த வருஷம் இந்த புக் வேல்யூ ஆஃப் த மிஷினரி அதை தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். 16,200. புரிஞ்சுதா? ஸோ ரொம்ப சிம்பிள். மைனஸ் பண்ணி வர்ற அமௌண்ட்டை நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கணும். அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷனுக்கு புக் வேல்யூ அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு மெத்தடு ஒரிஜினல் காஸ்ட், செகண்ட் மெத்தடு புக் வேல்யூ ஆஃப் த அசட். ஸோ இவ்வளோ தான் இந்த ஸ்ட்ரைட் லைனுக்கும் ரிட்டன் டவுனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ப்ரொசீஜர் எல்லாமே அதே தான். டேட் என்ன டேட்டு கொடுத்துருக்குறாங்களோ அதே டேட்டு தான் நம்ம பண்ண போகிறோம். ஜேர்னல் என்ட்ரிஸ் எல்லாமே அதே தான். மிஷினரி அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணாலும் சேம் ப்ரொசீஜர் தான். இந்த கேல்குலேஷன்ஸ் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் கேல்குலேட் பண்ணுற மெத்தட் மட்டும்தான்
சேஞ்ச் ஆக போகுது. மற்ற எல்லாமே அதே தான். ஜேர்னல் என்ட்ரிஸு, லெட்ஜர் அக்கௌண்ட் எல்லா ப்ரொசீஜரும் அதே தான். ஓகேவா? ஸோ வெரி சிம்பிள் ப்ராப்ளம். திஸ் இஸ் த சொல்யூஷன் ஃபார் த ப்ராப்ளம் நம்பர் 12. ஸோ 11ம் 12ம் நம்ம ஒரே வீடியோவில் பார்த்தாச்சு. தேங்க்யூ.